பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 27:17 இரும்பு இரும்பை கருக்கிடும், அப்படியே மனுஷன் தன் சிநேகிதனுடைய முகத்தை கருக்கிடுகிறான் என்று. இன்று இருக்கின்ற இந்த சிநேகிதம், இந்த நண்பர்கள், அவர்களுடைய நட்பு எப்படியாயிருக்கிறது? இந்த உலகத்திலே நான் உன்னோடு கூடவே எப்பொழுதும் நண்பனாய் உம்மை நான் நேசிப்பேன் என்று சிலர் நம் வாழ்க்கையில வருவார்கள். நாமும் அவர்களுடைய பேச்சை நம்பி மயங்கி ஏமாந்து போகும். அவர் சொல்வார்கள், நான் எப்பொழுதுமே உன்னோட கூடவே இருப்பேன், நீ கலங்காதே, நான் இருக்கிறேன், உயிரையும் கொடுப்பான் தோழன் என்று அவர்கள் சொல்லி நம்மிடத்துல வருவார்கள். ஏனென்றால் நம்மிடத்துல அவர்களுக்கு தேவைகள் நிறைவேறப்பட வேண்டும். உன்னிடத்தில் வசதி வாய்ப்புகள் இருக்கும் பொழுது அந்த நண்பர்கள் நம்மை தேடி வருவார்கள். நம்ம நிலைமை கொஞ்சம் தவறி போகும் பொழுது அவர்கள் நமக்கு உதவி செய்வதற்கு பதிலாக அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியாமல் ஓடி போய்விடுவார்கள். இப்பேற்பட்ட போலியான உண்மையற்ற நட்பு தான் இன்று இருக்கிற உலகத்திலே காணப்படுகிறது. இதை நாம் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பிடித்து கொண்டு போன பொழுது பேதுரு அதற்கு முன்னமே சொன்னார், நான் எப்பொழுதும் உன்னோட கூட இருப்பேன் என்று. ஆனால் அவரை எனக்கு யார் என்று தெரியாது என்று மறுதளித்தார். சேவல் பூவதற்கு முன்னமே என்று நாம் இங்கே பார்க்கிறோம். இப்பேற்பட்ட நட்பு தான், நண்பர்கள் தான் இன்று இருக்கிற உலகத்திலே காணப்படுகிறார்கள். நாம் உண்மையான சிநேகிதம், நீதிமொழிகள் 17:17 உண்மையான சிநேகிதம், நான் இந்த உலகத்திலே அவனுக்கு உதவி செய்வதற்காக தான் நண்பனாக, நான் சகோதரனாக பிறந்தேன் என்று சொல்லப்படுகிறது. இங்கே உண்மையான சிநேகிதம் என்பது அது யாரிடத்திலும், தாய் தந்தை, தன் கணவன் மனைவி பிள்ளைகளிடத்திலே கூட தன் மனதை விட்டு பேசக்கூடிய ஒரே ஒரு மனிதர் இந்த உலகத்தில் யார் என்றால் உண்மையான நண்பர்கள் மாத்திரம்தான். அப்பேற்பட்ட நட்பையே கலகம் படுத்தும்படி இன்று இருக்கிற உலகத்தில் காணப்படுகிறது. இங்கே பழமொழியாய் சொல்வார்கள், உன் சிநேகிதன், உன் நண்பன் யார் என்று நீர் சொல், நீ யார் என்று நான் உன்னை பற்றி சொல்லுகிறேன் என்று. அதனால்தான் இங்கே இந்த இரும்பை கருக்கிடும், அதே போல மனிதன் தன் சிநேகிதனுடைய முகத்தை கருக்கிடுகிறான் என்று. இரும்பு எப்படி, ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான இரும்பு எப்படி அது பலன் கம்மியான இரும்பை வைத்து அவர்கள் கூர்மைப்படுத்துகிறார்களோ, அதே போலதான் ஒரு நல்ல நண்பன் அறிவிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் தேவ பயத்திலும் பக்தியிலும் பரிசுத்தமாய் அவன் இருப்பானால், அவனோடைய உன்னுடைய சிநேகிதம் இருக்குமானால் அவனை கொண்டு நீர் உன் முகம் பிரகாசிக்கும்படி உன் முகத்தை கருக்கிடுவேன் என்று இந்த வசனம் சொல்லுவதை போல, அந்த சிநேகிதன் ஞானம் உள்ளவனாய் நல்லவனாய் இருந்தால் நீயும் கூட நல்லவனாய் மாறுவாய் என்பதுதான். ஒரு கெட்டவனாய் இருந்து உலக ஆசைகள், பாவங்கள் எல்லாம், ஒரு கெட்ட துஷ்ட குணங்கள் இருப்பவனுடன் நம்முடைய நட்பு இருப்போமானால் அவனை போல மங்கி நாமும் நாசமாய் போய்விடுவோம். அதற்காக தான் நம் பெற்றோர்கள் கூட நம்ம சிறு வயதில் இருக்கும் பொழுது, இப்பொழுது நாமும் கூட உன்னுடைய நண்பன் யார் என்பதை எச்சரிக்கையாய் இரு, நீ யாருடன் பழகுகிறாய் என்பதை சரியாய் புரிந்து கொண்டு பழகு என்று நாம் சொல்லுகிறோம். இந்த உலகத்தில் மனிதர்கள் இப்படிதான் இருக்கிறோம். ஆனால் நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய நல்ல சிநேகிதனாய் இருக்கிறார். அவர் இந்த பூமியில மாத்திரமல்ல, மரித்த பிறகும் நமக்கு பரலோக ராஜ்யத்தில் உன்னதமான ஒரு இடத்தை கொடுப்பதற்காக நம் கூடவே இருக்கிற உண்மையான, யார் நம்மை விட்டாலும் கைவிடாத ஒரு உண்மையான நண்பன் என்றால் அது நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இதை இந்த வேத புத்தகத்தில மிகவும் ஆழமான ஒரு நட்பை இங்கே வெளிப்படுத்தியிருக்கிறது. 1 சாமுவேல் 18வது அதிகாரத்தினை வாசித்து பார்ப்போமானால், அங்கே யோனாத்தான் தாவீதுனுடைய நட்பு மிகவும் ஆழமானது என்று. பெலிஸ்தர்களும் இஸ்ரேல் ஜனங்களும் போருக்காக ஒருவரை ஒருவர் முன்பாக நின்ற பொழுது, பெலிஸ்தர் சைட்ல கோலியாத் நின்று கொண்டு
இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களில் யாருக்கு வீரம் உண்டோ, உங்களுக்கு யாரு தைரியம் உண்டோ, என்னை போர் தொடுக்க வர முடியுமா என்று அவள் சவால் விட்டு கொண்டிருந்தார். அப்போது சவுல் ராஜா அங்கே பார்த்து கொண்டு எல்லா ஜனங்களும் தைரியம் இல்லாமல் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தாவீது சிறு மகனாக இருந்த பொழுது அவர் தந்தை தன் சகோதரர்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்படி அனுப்பியிருந்தார். அப்பொழுது இந்த கோலியாத்து மிகவும் சத்தத்துடன் இவர்களை பார்த்து தைரியம் இருந்தால் வாருங்கள் என்று சொல்லும் பொழுது இந்த சிறு பிள்ளை போய் தேவனுடைய ஜனங்களை இவ்வளவு தைரியமாய் பேசக்கூடியவர் யார் என்று இவர் அவருக்கு எதிராக குரல் கொடுக்கிறார். அப்பொழுது சவுல் இவரை வேண்டாம், நீர் அவரோட கூட சண்டை போட வேண்டாம் என்று சொல்லியும் கூட, இல்லை, என் ஆடுகளை தின்னும்படி கரடிகளும் சிங்கங்களும் வந்த பொழுது தேவனுடைய வல்லமை எனக்குள்ள வந்து நான் அதுங்களை சாவடித்தேன். அந்த தேவ வல்லமை எனக்குள்ள இருக்கிறது. நான் இவருக்கு எதிராக எழும்பி நிற்கிறேன், போர் தொடுக்கிறேன், அவருக்கு சவாலாய் நிற்கிறேன் என்று தாவீது சொல்கிறார். அப்பொழுது சவுல் அதை ஒத்துக்கொள்கிறார். அவர் தன் கையில் இருக்கும் கற்களை கொண்டு உண்டியலால அவர் நெத்தியில ஒரே கல்லை வீசும் பொழுதே அவர் கீழே விழுந்து போகிறார். அவர் தலையை வெட்டி எடுக்கிறார். பெலிஸ்தியர்கள் எல்லாரும் ஓடி போகிறார்கள். அப்பொழுது சவுல் தாவீதை அவர் வீட்டுக்கு அனுப்பாமல் தன்னுடனே கூட வைத்துக் கொள்கிறார். அவரை அதிகாரியாக, எல்லாத்துக்கும் அதிகாரியாக நியமிக்கிறார். இவர் போர்ல வென்று ஜெயிக்கும் பொழுது அங்கிருந்த பெண்கள் எல்லாரும் இவரை பார்த்து, சவுல் கொன்றது 1000 தாவீது கொன்றது 16,000 என்று ஆடல் பாடலோட அவரை பேர் புகழோட புகழ்ந்து பாடி அவருக்கு முன்பாக நடமாடுவதை கண்டு சவுலுக்கு பொறாமை வந்து விடுகிறது. பொறாமை நிமித்தம் தாவீதை அவர் சாக அடிக்க வேண்டும், அவரை கொன்று போட வேண்டும் என்று அவர் நினைத்து பிளான் செய்கிறார். இங்கே அவருடைய மகனாகிய யோனாத்தான் தேவனே இவரை அழைத்தார் என்று அறிந்து உணர்ந்து கொண்டு தாவீதை தன்னை அவர் நேசிப்பதை போல தாவீதையும் நேசித்தார். அவருடைய அரச குலத்து உரிமைகளை யாரும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். ஆனால் அவர் அங்கியையும் வில்லையும் பட்டயத்தையும் தாவீதுக்கு அளித்தார். அவருடைய இடத்தையும் அவருடைய உரிமையும் தாவீதுக்கு கொடுத்தார். தன் தகப்பன் அவரை கொன்று போட போகிறார் என்பதை அவருக்கு தெரிவித்து அவரை தப்பிவித்து காத்து கொண்டார். இங்கே யோனாத்தான் தாவீதனுடைய நட்பு வேத புத்தகத்தில் மிகவும் ஆழமானதாக இருக்கிறது. அதனால் இந்த நட்பு உண்மையான நட்பு என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அதனால்தான் இங்கே நம் அணிந்திருக்கும் ஆடைகள் நம் சரீரத்தை விட்டு கழன்றி விழும் பொழுது நம் கைகள் எப்படி விரைவாக சென்று அதை தாங்கி பிடித்துக் கொள்கிறதோ அப்படிதான் இருக்க வேண்டும் உண்மையான நட்பு. யோனாத்தான் தன்னை நேசித்ததை போல தாவீதையும் அவர் நேசித்ததினால்தான் அரச குலத்து அங்கியையும் பட்டயத்தையும் வில்லையும் அவருக்கு அளித்து தன் தகப்பன் அவரை கொல்ல நினைத்ததை அவருக்கு தெரிவித்து அவரை காத்து கொண்டார். இங்கே யோனாத்தான் தாவீதனுடைய நட்பு மிகவும் ஆழமாக வேதாகமத்தில் சுட்டி காட்டப்படுகிறது. அதே போலதான் நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்மேல் கொண்ட அன்பினாலே பாவம் இல்லாத அவர் நமக்காக பாவத்தை சுமந்து கொண்டார். அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால சிந்தி நம்மை ரட்சிப்பு தந்தார். தன்னுடைய ஜீவனையே கொடுத்து நம் ஜீவனை அவர் மீட்டு கொண்டார். சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கின்ற அன்பிலும் இந்த உலகத்தில் அதிக அன்பு எதுவுமே இல்லை என்று நம்மை பார்த்து சிநேகிதர்களே என்று அவர் நம்மை அழைக்கிறார். அதனால்தான் பிரியமானவர்களே, யோனாத்தான் தன்னுடைய ராஜ குலத்து அரச குலத்து உரிமையாகிய பட்டயம் வில் அவருடைய அங்கியை எப்படி தாவீதுக்கு விட்டு கொடுத்தாரோ அதே போல நாம் கூட நம் வாழ்க்கையில இருக்கின்ற இந்த உலகத்தில் ஆசைகள், சுயநலங்கள், உரிமைகள், நமக்கென்று ஒரு சுதந்திரம் இருக்கிறதில்லோ அதை எல்லாவற்றையும் நம் தேவனுக்காக விட்டு கொடுப்போமானால் இயேசு கிறிஸ்து
நமக்கு உண்மையான சிநேகிதனாய் நம் வாழ்வில் இருப்பார். உலகத்தில் மாத்திரம் அவர் உண்மையான சிநேகிதன் அல்ல, அவர் பரலோக ராஜ்யத்திலும் நம்மோட கூட உண்மையான சிநேகிதனாய் இருப்பார். உண்மையான நட்பு எப்பொழுதுமே சுயநலத்தை நாடாது. அது தியாகம் செய்யக்கூடியதா இருக்கும். அது தன்னை நேசிப்பதை போல பிறரையும் நேசிக்கக்கூடியதா இருக்கும். அந்த நட்பு எப்பொழுதுமே உடன்படிக்கை செய்யக்கூடிய நட்பாக இருக்கும். இப்பேற்பட்ட நட்பு நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவில் மாத்திரமே நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் மறவாமல் தேவனுக்குள் உண்மையான சிநேகிதவர்களாய் நாம் வாழ வேண்டியது அவசியமாயிருக்கிறது. கர்த்தர் தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் என்றென்றும் உங்களோடு கூடவே இருப்பதாக. ஆமென்.